ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஊருக்கும் உடையும் உருவாக்கி நீரப்பும் ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார் என்று ஒரு வார்த்தை இருக்கு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அவர் உருவாக்கின பின்பு அதற்காக தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அந்த மனிதனுக்கு ஊதினார். அதனால தான் மனிதன் உயிரடைந்தான் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ மனிதன் எதிலிருந்து எடுக்கப்பட்டான்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். மண்ணிலிருந்து எடுத்து அவனை உருவாக்குகிறார். உருவாக்குகிற கர்த்தர். அவர் உருவாக்குகிற கர்த்தர். கற்போதின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்று நீ அறியாயே அப்படின்னு சொல்லுவார். அது வேறுபடும் நாட்களும் அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா பூமியின் மண்ணினால் மனுஷனை உண்டாக்கிய தேவன் இன்றளவும் மனிதர்களை முதல்ல அவர் உண்டாக்கினார். அதுக்கு பிறகு கருவிலிருந்து மனிதன் வரான். மனுஷி வராங்க. இந்த அதிசயமான செயல்களை நடத்துவது தேவனாகிய கர்த்தர் தான். மனிதனாலே இது கூடாதது. அவர் படைக்கிற ஆண்டவர், அவர் உருவாக்குகிற ஆண்டவர். நம்மையும் நம்முடைய தாயின் கருவில் உருவாக்கி இந்த நாள் வரை பாதுகாத்தரலாம். நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார் கர்த்தர். நம்மையும் உருவாக்கி நம்முடைய தாயின் வீட்டில் வைத்தாரே, நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோமா?